தலைவரோட என்ட்ரி எப்படி இருந்தது ப்ரோ? படம் காமா போச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூறையா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு ப்ரோ. ஒரு ஃபைட் வரும், அதுக்கப்புறம் தான் கதையே. ஸ்டோரி எப்படி ப்ரோ? ப்ரோ நான் வந்து வடச்சேரி நெக்ஸ்ட் போனேன் ப்ரோ. மொத்தம் இது கதையா இருக்கு ப்ரோ. இது ப்ரோ ஒரு ஷார்ட் வைப்பாரு ப்ரோ, அப்படியே இதான் சினிமா அப்படின்னு இருந்துச்சு ப்ரோ. விஜய் சூர்யா சார் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. என்ஜாய் பண்ணி பாத்தீங்களா? என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ப்ரோ. எத்தனை வாட்டி ப்ரோ பார்க்கலாம்? ஒரு தடவை மேல பார்க்கலாம் ப்ரோ. நல்லா தான் இருக்கு ப்ரோ. பத்திர கதையில பசங்க நம்பவே கூடாது. அம்மால அந்த பொண்ணு தான் தரமே ப்ரோ. நீ கண்ணு கிழிஞ்சா கத்தி கத்திக்கோல தான் கதையே உனக்கு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. செமையா நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் செமையா இருந்துச்சு. ஆக்டிங் தனுஷ் ஆக்டிங் தான் படமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல் ஆக்டிங்லாம் வந்து சொல்லவே தேவை. அசுரன் பயங்கரமா பண்ணிருக்காரு. பயங்கரமா ஆக்டிங்லாம். தனுஷ் என்ட்ரி எப்படி இருக்கு? என்ட்ரி வந்து நார்மலா தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோல் பேக் பாத்தீங்கன்னா செம வெறித்தனமா இருந்தது. ஆனா படம் வேற லெவல். ஆனா எதிர்பார்த்ததை விட அதிகமா தான் இருந்தது எக்ஸ்பெக்டேஷனோட. டைரக்ஷன் எப்படி பண்ணிருக்கு? இப்ப பவர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி பண்ணிருப்பாரு. இது வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா வேற மாதிரி பண்ணிருக்காரு. ஆனா படம் சூப்பரா இருக்கு. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் இருக்கா? ஃபுல்லா ரத்தம் தெரிக்குது. வட சென்னை மாதிரி இருக்கு. நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இன்ட்ரோல் பேக் பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருந்தது. அதை மட்டும் அடிச்சுக்கவே முடியாது. படம் உண்மையே நல்லா இருக்கும். நான் தமிழ் ஃபேனா சொல்ல, டைரக்டரா பயங்கரமா எடுத்திருக்காரு. பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காரு. ஏன்னா எல்லா ரோலுமே நல்லா இருக்கு. சூர்யா, சந்தீப் ரோல் பயங்கரமா இருக்கு. பாட்டு ஏரமானம் சூப்பரா போட்டிருக்காரு. படம் கண்டிப்பா இட்டு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி? படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான். ரத்தம் தெரிக்குது. ஏ சர்டிஃபிகேட் எல்லா படத்துக்கும் தராங்கல்ல, உண்மையான ஏ சர்டிஃபிகேட் இந்த படம் தான். பயங்கரமா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாமா? சான்ஸே இல்லை. ஒன்லி இன்ஸ்டர் டிஃபென்ஸ் மட்டும்தான். செம்மையா இருக்கு படம். 8 தான் கன்ஃபார்ம். D50 8. தேங்க்ஸ். தலைவர் ஆக்டிங் எப்படி இருக்கு? தலைவர் ஆக்டிங் வெறித்தனம் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் இருக்கா படத்துல? ப்ரோ ஒரு ஃபேமிலி கதை ப்ரோ. தலைவர் தெரிக்க விட்டாரு. வட சென்னை எப்படி ஊருக்கார, அது மாதிரி இது ஃபேமிலி கதை. தனிப்பட்ட ஃபேமிலி போல. ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணலாமா? ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆனா படம் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களே. படம் நல்லா இருக்குண்ணா. செமையா இருக்கு. என்னன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லாவே இருக்குண்ணா. ட்விஸ்ட் டர்னிங்ல எல்லாமே சூப்பரா இருக்கா? எல்லாமே நல்லா இருக்கு. ராயர் நாங்க பார்க்க வந்த படம் பேரு ராயர். இவரு எல்லாருக்கும் தாண்டவன் ராயர். பலருக்கும் பிடித்த ராயர். ராயன் தான் எங்களுடைய ஐயனே. படம் சூப்பரா இருக்குதா. டைரக்டர் வந்து வெற்றி மரம் மாதிரியே பண்றாரு படம். தனுஷ் ஆக்டிங் எப்படி இருக்கு? 2 பேரும் போட்டி போட்டு பண்றாங்க. மியூசிக்லாம் வேற இருக்கும். கேட்க வேண்டாம். படம் வெற்றி போடுறதாக அமர டைரக்டரும் ஆக்டிங்கும் போட்டி போட்டு யாரு பக்கம்னு சொல்ல முடியாது. படம் வந்து ஃபேமிலி பேப்பர் கொஞ்சம் பார்க்க மாட்டேன். நல்லா இருக்கு. விஜய் சூர்யா சார் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா படம் ரொம்ப வயலன்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கொஞ்சம் லேக் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே தான், ஒன் டைம் ஆச்சு. ஏன்னா தனுஷை வந்து ஃபாலோ பண்ண லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டா தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கலாம். ஓகே தான். படமா பார்த்தா பிரச்சனை கிடையாது. இதை பார்த்துட்டு சில பேர் இதை ஃபாலோ பண்ணாதான் தப்பா போயிடும். ஓகே தான். தனுஷ் ஆக்டிங் எப்படி? தனுஷ் ஆக்டிங் சூப்பர். எல்லாமே நல்லா இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா செல்வராகவன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. யதார்த்தமா இருந்தது. ரொம்ப நல்லா லைவா இருந்தது. அதெல்லாம் எஸ்ஜே சூர்யா சார் ஆக்டிங் அவர் எப்பயும் போல நடிப்பு அரக்கன்னு சொல்லுவாங்க. சூப்பரா பண்ணிருக்காரு. அவரோட போஸ்டர் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு படம். ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. எங்க பாட்டி தாத்தாலாம் வந்தாலும் அந்த படத்தை பார்த்தாலும் தூங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வயலன்ஸ் ரொம்ப அதிகம். ஒரு சின்ன காமெடியில எதுவுமே எங்கேயுமே இல்ல. சும்மா ஒரு லோக்கல்ல நடக்கிற விஷயம் தான். வெட்டு குத்து இதான் ஃபுல்லா போக்கஸ் பண்ணிருக்காங்க. ஓகே தான். படம் எப்படி இருக்கு? நான் டெட்பூல் படம் பார்த்தேன் ப்ரோ. அதான் எப்படி இருக்கு ப்ரோ? அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு வருவோம். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. இது மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இல்ல ப்ரோ. கேரக்டர்ஸ்க்கு சீனியர் ஆக்டர்ஸ்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. புது ஆக்டர்ஸ் கொஞ்சம் அவ்வளோ இன்னும் கொஞ்சம் சிரமம் எடுத்து நடிச்சிருக்கலாம். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்கு. பட் அந்த ஃபைட்டுக்கான மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி இருந்துச்சு. கேங்ஸ்டர் ஸ்டோரிங்கிறதா சொல்றாங்க. அவங்க என்ன கேங்ஸ்டர் பண்றாங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலா இல்ல. இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிருக்கலாம். அவரு பிச்சுட்டாரு. அதான் சொல்றேன். தனுஷ், எஸ்ஜே சூர்யா, செல்வராகவன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த கேரக்டர் நகர்றதுக்கான மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இல்ல. அதுதான். அரை மணி நேரம் தூங்கிட்டான். என்ன காரணம்? ஆவரேஜ் நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். சுப்பிரமணியபுரம் கருத்து ஒரு கல்ட் கிளாசிக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிட் ஸ்லோ. பட் செகண்ட் ஹாஃப்லாம்
பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று வருது, செல்வராகவனும் துஷாராவும் சண்டை போடுற சீன் ஃபேண்டாஸ்டிக். பார்க்கலாமா? ஃபேமிலியோட பாக்குறது ஓகே, பார்க்கலாம் எல்லாம் சூப்பரா சூப்பர். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? செம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்தா ரெண்டு பேரும் தான், அதுல சேம் தான், யாரும் அதுல குறைஞ்சவங்களா இல்ல. கேமியா தான் அதுல வெறித்தனம், ட்ரெய்லர்ல காமிச்சாலும் வரவே இல்லை. அவரோட எக்ஸ்ட்ரா கேரக்டர்லாம் இருக்காங்க, சூப்பரா இருக்கு படம். அதெல்லாம் யாரும் வரல, ஆனா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு, அது பார்க்கலாம், அது நல்லா தான் இருக்கு. நான் ஸ்பாயில் பண்ண கூடாது, எல்லாரும் வந்து பார்க்கட்டும். நல்லா என்ஜாய் பண்ணி பாத்தீங்களா? 2 கூட இது நல்லா, இது அதோட ரொம்ப பெட்டர் தான். ஏன்னா மல்டிவர்ஸ்ல நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. நீங்க வந்து எல்லாரும் பார்க்கலாம், சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்களா? செம்ம சாட்டிஸ்ஃபைடு, நல்லா இருந்துச்சு படம். மாசா இருந்துச்சு, நீங்க வந்து பாருங்க, நல்லா தான் இருக்கு. நான் ஸ்பாயில் பண்ண கூடாதுங்க, எல்லாரும் வந்து பாக்கலாம். அதுதான் மாசங்க, இங்கிலீஷோட தமிழ் தாங்க வெறித்தனமா இருந்துச்சு, அதுதான் நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. ஃபேமிலியோட பாக்கணும் தெரியல, ஆனா அதுல கொஞ்சம் 18+ இருக்கு, அதனால கொஞ்சம் பாத்துவாங்க எல்லாரும். சின்ன பசங்க இன்னொரு கொஞ்சம் நல்லது. அதான் பாக்கணும் ப்ரோ, யங்ஸ்டர்ஸ் தான் பாக்கணும், அது மாதிரி பாக்கணும்.